ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எந்த சம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோல்டிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் அதர் எக்ஸைஸ் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். Question பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. From the balance sheet given below, prepare consolidated balance sheet of Union Limited and its subsidiary State Limited. ஸோ யூனியன் ஒரு கம்பெனி இருக்குது, அதோட சப்சிடரி ஸ்டேட்னு ஒரு கம்பெனி இருக்குது. இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்த்துலாம். ஷேர் கேபிட்டல், ஜெனரல் ரிசர்வ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், கிரெடிட்டார்ஸ், அண்ட் தென் லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஸ்டாக், டெப்டார்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் 3000 ஷேர்ஸ் இன் ஸ்டேட் லிமிடெட். ஸோ ஸ்டேட் லிமிடெட் கிட்ட இருந்து யூனியன் லிமிடெட் 3000 ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. உங்களோட டோட்டல் ஷேர் பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூ வந்துட்டு 40,000, 10 ஈச் அப்படின்னா 4000 ஷேர்ஸில் 3000 ஷேர் வாங்கிட்டாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 1000 ஸ்டேட் லிமிடெட் கூட இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு பேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3000க்கான ஷேருக்கு 37,000 வேல்யூ அவங்க பே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அட் த டேட் ஆஃப் அக்வசிஷன் ஆஃப் ஹோல்டிங் ஆஃப் 3000 shares in State Limited, the later company had undistributed profits and reserve amounting to 4,000 and 6,000 respectively. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேபிட்டல் ப்ராஃபிட்டோட வேல்யூ. ஏன்னா இது என்ன சொல்லியிருக்காங்க, ஆன் த டேட் ஆஃப் அக்வசிஷன். ஸோ அது ப்ரீ அக்வசிஷன். இந்த ப்ராஃபிட் எல்லாமே அன்டிஸ்ட்ரிபியூட்டட்னு சொல்லிட்டாங்க. ஸோ விச் இஸ் ப்ரீ அக்வசிஷன் ப்ராஃபிட். இந்த 4,000 ப்ராஃபிட்டையும் இந்த 6,000 ரிசர்வ்ஸும். நெக்ஸ்ட் பாருங்க, கிரெடிட்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லிமிடெட் இன்க்ளூட்ஸ் 4,000 ஃபார் கூட்ஸ் சப்ளைட் பை யூனியன் லிமிடெட் ஆன் விச் யூனியன் லிமிடெட் மேட் அ ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்க. 4,000 கூட்ஸ் யார் சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் லிமிடெட் சப்ளை பண்ணியிருக்காங்க. தி கிரெடிட்டர் ஆஃப் ஸ்டேட் லிமிடெட். ஸோ யூனியன் லிமிடெட் 4,000 கூட்ஸ் ஸ்டேட் லிமிடெட்க்கு சப்ளை பண்ணியிருக்காங்க. இதுக்கு இந்த 4,000 worth உள்ள கூட்ஸ்க்கு யூனியன் லிமிடெட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ராஃபிட் 1,000 earn பண்ணியிருக்காங்களா. ஓகேங்களா. பட் இந்த 1,000 அப்படிங்கிறது ஹாஃப் ஆஃப் கூட்ஸ் வேர் ஸ்டில் இன் ஸ்டாக் அப்படின்றாங்க. ஸோ அப்போ 1000ல் அதாவது 4,000ல் 2,000 ஸ்டாக்ஸ் தான் வித்திருக்கு, பேலன்ஸ் ஹாஃப் அப்படியே இருக்குது அப்படின்றாங்க. அப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட்டுமே எந்த ரேஷியோவில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஆஃப் த ப்ராஃபிட் தான் கம்பெனிக்கு வந்திருக்கும். ஸோ இந்த கேல்குலேஷன் சம் போடும்போது நான் சொல்கிறேன். அண்ட் தென் இந்த கிரெடிட்டர் ஆஃப் ஸ்டேட் லிமிடெட் அப்படிங்கிறது இந்த 4,000 நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிரெடிட்டர் ஆஃப் ஸ்டேட்லையும் மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெப்டர் ஆஃப் யூனியன்லையும் நம்ம வந்துட்டு 4,000 மைனஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம சம்முக்குள்ளே போகலாம். ஸோ கொஸ்டினில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 3,000 ஷேர்ஸ் யூனியன் வந்து ஸ்டேட் லிமிடெட் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 4,000. இந்த 4,000 ஷேர்ல இருந்து 3,000 இவங்க வாங்கியிருக்காங்க யூனியன். ஸோ பேலன்ஸ் 1,000 வந்து ஸ்டேட் லிமிடெட் கிட்ட நம்ம கிட்ட இருக்கு. ஓகேங்களா, இது யூனியனோடது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இந்த ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ஷேர் எவ்வளோ போயிருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணாலே நம்மளால ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ 4,000ல் 3,000 யூனியன் லிமிடெட்க்கு 1,000 ஸ்டேட் லிமிடெட்க்கு போச்சு அப்படின்னா நம்மளுக்கு 3:1 ரேஷியோ வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு ஓவர். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ப்ராஃபிட். ஸோ ஆல்ரெடி கொஸ்டினில் சொல்லிட்டாங்க அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட் இருக்கு ஆன் த டேட் ஆஃப் அக்வசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ப்ராஃபிட் ஒரு 4,000, ரிசர்வ் ஒரு 6,000. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட் அண்ட் ரிசர்வ் அமௌண்டிங் டு 6,000 and 4,000 ரெஸ்பெக்டிவ்லி. அந்த 6,000 4,000 தான் நம்ம இங்கே கேல்குலேஷன்ஸ்க்கு எடுத்துருக்கோம். ஸோ டோட்டல் வேல்யூ ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட் 10,000. இந்த 10,000 தான் நம்ம இந்த ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஹோல்டிங் ஷேர் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட் 10,000 into 3/4, மைனாரிட்டி ஷேர் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட் 10,000 into 1/4. ஸோ இதுதான் நமக்கு கேல்குலேஷன் பார்ட். இதுவுமே ஓவர். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ப்ராஃபிட். ஸோ ரெவன்யூ ப்ராஃபிட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விச் இஸ் போஸ்ட் அக்வசிஷன் ப்ராஃபிட். நம்ம ஷேர் வாங்கினதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் என்னென்ன ப்ராஃபிட்ஸ் வந்திருக்கும் அது எல்லாமே ரெவன்யூ ப்ராஃபிட்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ கொஸ்டினில் பார்த்துடலாம். ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஜெனரல் ரிசர்வ் 9,000. நம்ம எப்பயுமே சப்சிடரி தான் எடுத்துக்கணும். ஸோ ஜெனரல் ரிசர்வ் பாருங்க 9,000 இருக்கு. P&L பார்த்தீங்கன்னா 12,000 இருக்கு. இந்த 9 + 12 தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெவன்யூ ப்ராஃபிட் கேல்குலேஷனுக்கு எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஜெனரல் ரிசர்வ் 9,000 எடுத்துக்கிட்டோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஒரு 12,000 எடுத்துக்கிட்டோம், மைனஸ் நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ண கேபிட்டல் ப்ராஃபிட் அந்த 10,000 மைனஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் வரக்கூடியது உங்களுக்கு ரெவன்யூ ப்ராஃபிட். இப்போ நமக்கு 11,000 ரெவன்யூ ப்ராஃபிட்டுமே வந்துருச்சு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஆஸ் யூஷுவல் ரேஷியோக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம பார்த்துடலாம். ஸோ எனக்கு வந்து ரெவன்யூ ப்ராஃபிட்டை நான் என்ன பண்ணுறேன், ஹோல்டிங் ஷேர் ஆஃப் ரெவன்யூ ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு 11,000% அதாவது வரக்கூடிய ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துறேன். ஹோல்டிங்க்கு கொடுத்துறேன், மைனாரிட்டி ஷேர் அதாவது சப்சிடரி கம்பெனிக்கும் ப்ராஃபிட்டை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துறேன். நெக்ஸ்ட் பார்ட் என்ன, மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். ஸோ மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்ன ஃபார்மேட்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர் வித் சப்சிடரி கம்பெனி. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு சப்சிடரி கம்பெனியில் 4,000 ஷேர்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். அந்த 4,000ல் பேலன்ஸ் வந்து 1,000 ஷேர்ஸ் தான் ஸ்டேட் லிமிடெட் கூட இருக்கு. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி ஷேர். ஸோ இந்த 1,000 into ஃபேஸ் வேல்யூ பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர் வித் சப்சிடரி வந்துடும். ஸோ 1,000 into 10,000. நெக்ஸ்ட் பிளஸ் மைனாரிட்டி ஷேர் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட். நம்ம ஆல்ரெடி கேபிட்டல் ப்ராஃபிட் ஷேருக்கு பிரிச்சு கொடுத்துருக்கோம் ரேஷியோவில், அதில் மைனாரிட்டியோடது. நெக்ஸ்ட் மைனாரிட்டி ஷேர் ஆஃப் ரெவன்யூ ப்ராஃபிட் அதையுமே நம்ம எடுத்து போட்டோம் அப்படின்னா மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கேபிட்டல் ரிசர்வ் ஆர் குட்வில். ஸோ கேபிட்டல் அதாவது காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆர் குட்வில். ஸோ அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. அமௌண்ட் பெய்ட் ஆன் பர்ச்சேஸ் ஆஃப் ஷேர். எவ்வளோ ஷேர் வாங்கியிருந்தாங்க, 3,000 ஷேர் வாங்கியிருந்தாங்க. அதுக்கு ஸோ இப்போ பாருங்க இன்வெஸ்ட்மெண்ட் 3,000 ஷேர்ஸ் இன் ஸ்டேட் லிமிடெட். அதுக்கு 37,000 அவங்க பே பண்ணியிருக்காங்க, விச் மீன்ஸ் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ. ஸோ நம்ம அந்த வேல்யூ எடுத்துப்போம். நெக்ஸ்ட் மைனஸ் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர் பர்ச்சேஸ். 3,000 ஷேர் வாங்கியிருக்காங்க, அதோட ஃபேஸ் வேல்யூ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 ஷேர். நெக்ஸ்ட் மைனஸ் ஹோல்டிங் ஷேர் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட் 7,500. இது நீங்கள் ஆட் அண்ட் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் பாசிட்டிவ்ல இல்லை நெகட்டிவ்ல வரும். ஸோ இந்த மெத்தட் அதாவது இந்த சம்ல நம்மளுக்கு 500 மைனஸ்ல நெகட்டிவ்ல வந்திருக்கு. ஸோ நெகட்டிவ்ல வந்தால் நம்மளுக்கு ஆன்சர் நெகட்டிவ்ல வந்ததுனால அது கேபிட்டல் ரிசர்வ். நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் ஃபார் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட். இந்த ஹெட் நம்ம ஏன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாருங்க, half of the goods were still in stock on 36/2020. நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண டேட் க்ளோசிங் டேட்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டேட்டில் அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4,000ல் பாதி ஸ்டாக் அப்படியே இருக்குன்றாங்க. அப்போ இந்த 1,000 ப்ராஃபிட் ஃபுல்லாக அவங்களுக்கு ரீச் ஆகல, 1,000ல் half of the ப்ராஃபிட் தான் வந்திருக்கு. ஸோ அந்த பேலன்ஸ் ரிமைனிங் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் which is not received அந்த ப்ராஃபிட்காக ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 1,000ல் half நீங்கள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா 500. இதுதான் ப்ரொவிஷன் ஃபார் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட். ஸோ இதை நம்ம எங்கே யூட்டிலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு என்ட்ரி நம்ம போடுவோம். ஸோ ரெண்டு என்ட்ரியில் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாக் அதாவது அசட் சைடில் ஸ்டாக்லையும்
அண்ட் தென் செகண்ட் என்ட்ரி எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இருக்குல்ல, ப்ராஃபிட் அவுட் ஆஃப் ரிசர்வ்ஸில் நம்ம ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுவோம், இல்லை அவுட் ஆஃப் ப்ராஃபிட்ல இருந்து நம்ம ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஹெட்டில் 500 மைனஸ் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் போகலாம். ஸோ நோட்ஸ் டு பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம். ஈக்விட்டிஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், ஷேர் கேபிட்டல் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருப்போம், சப்சிடரி கம்பெனியோட ஷேர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணியிருப்போம். பேலன்ஸ் இருக்கிறது ஹோல்டிங் கம்பெனி இது. ஸோ ஹோல்டிங் கம்பெனியோட ஷேர்ஸ் எடுத்துப்போம். நெக்ஸ்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பேலன்ஸ் ஷீட்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜெனரல் ரிசர்வ் ஆஃப் யூனியன் லிமிடெட் 30,000, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 15,000. ஆல்ரெடி நான் சப்சிடரி கம்பெனியோட ஷேர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிட்டேன், ரிசர்வ்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிட்டேன். அண்ட் தென் 12,000 ப்ராஃபிட் அண்ட் லாஸையும் நான் கேல்குலேஷனுக்கு எடுத்துட்டேன். பேலன்ஸ் இருக்கக்கூடியது கிரெடிட்டர் ஆஃப் ஸ்டேட் லிமிடெட் இருக்கும், இது நம்ம கிரெடிட்டர் கூட ஆட் பண்ணிப்போம். அண்ட் தென் இந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஜெனரல் ரிசர்வ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஹெட்டில் ஆட் பண்ணிப்போம். ஸோ இந்த 30,000 15,000 நம்ம ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஹெட்டில் போடும். ஸோ பாருங்க 30,000 15,000 45,000 டோட்டல். நம்ம கேல்குலேஷன் போடும்போது ஹோல்டிங் ஷேர் ஆஃப் ரெவன்யூ ப்ராஃபிட் எங்கேயுமே யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டோம். அது நம்ம எங்கே காமிக்கணும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் தான் காமிப்போம். அது எந்த ஹெட்லனா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல ஆட் பண்ணிட்டு காமிச்சிரும். நெக்ஸ்ட் நம்ம இங்கே ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுறதுனால ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் எங்கே போடணும் அப்படின்றது. ஸோ ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணுறேன், மைனஸ் ப்ரொவிஷன் ஃபார் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட். ஸோ அந்த 500 நான் என்ன பண்ணுறேன், மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் போட்டுருவேன். ஸோ மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சோம், மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இங்கே அப்ளை பண்ணிடுவோம். எனக்கு கேபிட்டல் ரிசர்வ் காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஒரு குட்வில் கண்டுபிடிக்கும் போது கேபிட்டல் ரிசர்வ் வந்துச்சு. ஸோ அந்த ஹெட்டையுமே நம்ம லைபிலிட்டிஸ் அசெட்ஸ் ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டியில் காமிச்சிரும். லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது கரண்ட் லைபிலிட்டி. ஸோ இந்த கரண்ட் லைபிலிட்டியில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிரெடிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க 30,000 80,000. ஸோ இந்த 30,000 80,000 கிரெடிட்டர்ஸ்க்கு என்ன ஒரு அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, கிரெடிட்டர் ஆஃப் ஸ்டேட் லிமிடெட் இன்க்ளூட் 4,000 ஃபார் கூட்ஸ் சப்ளைட் பை யூனியன் லிமிடெட். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டேட்டோட கிரெடிட்டரில் 4,000 மைனஸ் பண்ண போகிறோம், யூனியனோட டெப்டாரில் 4,000 மைனஸ் பண்ண போகிறோம். ஏன் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே ஹோல்டிங் அண்ட் சப்சிடரி கம்பெனி. ஸ்டேட் லிமிடெட் என்ன பண்ணியிருக்காங்க, கிரெடிட்டர் ஆஃப் ஸ்டேட் லிமிடெட். ஸோ ஸ்டேட் லிமிடெட் யூனியன் கிட்ட இருந்து கூட்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த யூனியன் கிட்ட இருந்து கூட்ஸ் வாங்கும்போது யூனியன் will be known as creditor of state limited, கரெக்ட்டுங்களா? அப்போ ஸ்டேட் லிமிடெட் will be known as debtor of union limited. ஏன்னா இவங்க கிரெடிட் பேசிஸ்ல வாங்கியிருக்காங்க. எப்படியா இருந்தாலும் இவங்க டெப்டர் which has to be repaid to the union limited. ஸோ அந்த கேல்குலேஷன் இருக்கிறதுனால இங்கே என்ன பண்ண போகிறோம், நம்ம இங்கேருந்து ஒரு 4,000 இங்கேருந்து ஒரு 4,000 ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எடுத்துக்கோம் பாருங்க, யூனியனோட ஒரு 30,000, ஸ்டேட்டோட ஒரு 8,000 38,000 மைனஸ் ஸ்டாக், அதாவது கிரெடிட்டார் 4,000 ஸ்டேட்டில் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 34,000. இது ஃபுல்லாக நம்மளுக்கு லைபிலிட்டி சைட் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் அசெட் சைடில் பாருங்க, நமக்கு லேண்ட் அண்ட் பில்டிங் கொடுத்துருக்காங்க, ரெண்டு கம்பெனிக்குமே கொடுத்துருக்காங்க, ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பிளான்ட் அண்ட் மிஷினரி கொடுத்துருக்காங்க, யூனியனுக்கு கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்க்கும் கொடுத்துருக்காங்க, ஆட் பண்ணிட்டோம். இது எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே இல்லை. கரண்ட் அசெட் இன்வென்ட்ரி ஸ்டாக் கொடுத்துருந்தாங்க, ஸ்டாக் வந்து யூனியனில் ஒரு 16,000 ஸ்டேட்டில் ஒரு 5,000. ஸோ பாருங்க லேண்ட் அண்ட் பில்டிங் நம்ம as usual அப்படியே ஆட் பண்ணிட்டோம். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாதனால பிளான்ட்லையும் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை, அப்படியே எடுத்து ரெண்டு கம்பெனி ஆட் பண்ணிப்போம். ஸ்டாக்ல என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க, ரைட்டா? அப்போ ஸ்டாக்ல இந்த ரெண்டு கம்பெனியோட ஸ்டாக்கும் ஆட் பண்ணிட்டு ப்ரொவிஷனை மைனஸ் பண்ணிப்போம். டெப்டார்ஸ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 20,000 யூனியன்ல டெப்டார் ஆஃப் ஸ்டேட் மட்டும் 4,000 மைனஸ் பண்ணிப்போம். as usual ஸ்டேட்டோட 8,000 எடுத்துப்போம். நெக்ஸ்ட் பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட் வராது, பேங்க் வந்துட்டு 7,000 10,000 இதை எடுத்து கால்குலேட் பண்ணிடுவோம். ஸோ பாருங்க ப்ரொவிஷன் ஃபார் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் 5,500 நான் மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் டெப்டார்ஸ்ல என்ன பண்ணுறோம், இந்த 20,000 ஸ்டேட்டோட ஒரு 8,000. ஸோ இந்த 20ல 4,000 மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் இருக்கக்கூடியது 24,000. லாஸ்ட்டாக நம்மளுக்கு கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் பேங்க் கொடுத்துருக்காங்க. பேங்க்ல யூனியனோட ஒரு 7,000 ஸ்டேட்டோட ஒரு 10,000 டோட்டலாக 17,000. இது நம்ம கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்க்கு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு போத் லைபிலிட்டி சைட் அண்ட் அசெட் சைட் டாலி ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கன்ஃபார்ம். ஸோ போட்டுட்டு எனக்கு ஆன்சர் வருதா இல்லையான்றதை கமெண்ட் பண்ணுங்க.